ஒரு வார்த்தை வீடியோ திருப்பி திருப்பி சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, கோவங்கிறது பிறர் செய்யும் தவறுக்கு உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் தண்டனை. அதனால் என்ன பண்ணுங்கன்னா, அடுத்தவங்கள்ட்ட போய் பெரிய கோவத்தை காட்டாதீங்க, தேவையில்லை. புரியுறதா? அது உனக்கு நீனே கொடுத்துக்கிற தண்டனை. துவண்டு விழும் நேரத்தில் தூக்கிவிடும் கரம் கிடைத்தால் அதுவே ஊக்கம் தரும் ஒரு வரம். அலைந்து திரிகிறது காற்று, எரிந்து சாம்பலாகிறது தீ, இருந்து கொடுக்கிறது நிலம், ஓடி உதவுகிறது நீர், எல்லாவற்றுக்கும் இடம் தருகிறது ஆகாயம். யாரும் கர்வப்பட்டுக்கிறது இதை விட பெருசாக நல்லது யாராவது பண்ணின்னு இருக்கோமா? நல்ல பெருசாக நான் தான் நான் சொல்கிறதுக்கு கர்வப்பட்டுருக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இவாளுக்கெல்லாம் நம்ம நன்றியாக இருந்தாலே போகும். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியை ஒழிச்சு வச்சுட்டுருக்கோம். அது தரும். அப்புறம் கஷ்டப்படுறியா, கூடிய சீக்கிரம் நீ நல்லது ஏதோ உனக்கு கிடைக்க போகிறதுன்னு அர்த்தம். உன் எண்ணங்கள் அழகானால் உன் வாழ்வில் எல்லாமே அழகாக மாறும், கன்ஃபார்ம். அதனால் நம்ம எண்ணங்களை அழகாக வச்சுக்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒரு விஷயம் எதை நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணுறீள், அட்ராக்ட் பண்ணுறீள், ஈர்க்கிறீள். உங்கள் எண்ணங்கள் நம்பிக்கையுடனும் செயல்களுடனும் இணைந்தால் உங்களுக்கு வேண்டிய அனைத்தும் வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்கும். சும்மா சுவாமின்னு கும்பிட்டு உட்காரக்கூடாது. சுவாமியை கும்பிடுறதோட தாத்பரியம் என்னன்னா, சுவாமியும் கும்பிட்டுட்டு நீ முயற்சியை போடுறப்போ அந்த முயற்சியை அந்த சுப்பீரியர் சக்தி வீணாக்க விடாது. இட் வில் கிவ் சக்ஸஸ். தட் இஸ் த தாத்பரியம் ஆஃப் கடவுள் கும்பிடுறது. சும்மா சங்கரானா எல்லாம் நல்லது நடந்துடாது. ஒழுக்கமாக வாழாமல் உட்காந்துட்டு கடைசி காலத்தில் என்ன பாவம் செய்தேனோ அப்படின்னு வள்ளலார் மாதிரி பாடப்படாது. வாழற காலத்திலேயே நல்லது செஞ்சுருங்கோ. அதுக்கும் பகவான் கொஞ்சம் தான் டைம் கொடுப்பார் நமக்கு. அப்போ நம்ம நல்லதாக செஞ்சு பிரத்தையாருக்கு நம்ம செத்தா 4 கண்ணீராது 4 பேராவது விடணும். அப்பா போயிட்டப்பா அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. எல்லாம் சரியாகி விடும் என்பது நம்பிக்கை, எல்லாம் சரி செய்து விடலாம் என்பது தன்னம்பிக்கை, எல்லாம் சரி செய்து தான் ஆகணுங்கிறது தான் வாழ்க்கை. அதனால் தாய் கூட சில மாதம்தான் எனக்கு பால் ஊட்டினா, ஆனால் நான் இருக்கிற வரை எனக்கு பால் கொடுக்கும் நீ தாயை விட சிறந்தவள்னு ஒரு பசுமாடை பார்த்தும் கும்பிடுங்கோ. எந்த பசுவோட ரத்தத்தை நம்ம குடிச்சுட்டு இருக்கோமோ தெரியாது. புரியுறதா? அதனால் ஸோ இந்த கிணமே நீங்கள் உங்களோட பிரச்சனையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு சுதந்திரமாக நிம்மதியாக இருக்க முடியும்.